எங்களுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எங்களை நாங்கள் சரி பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வர நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொடுப்பது எங்களோட பேசும். உங்களுடைய நாம மாத்திரம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வேத வசனம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 நாளாகமம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. பக்கம் 523. எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 14வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இங்க வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதே போலதான் நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கா? அல்லேலூயா. இங்க ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தாரா. ஏனென்றால் தேவனுடைய பெட்டி அந்த வீட்டிலே 3 மாதம் இருந்தது. எத்தனை மாசம்? 3 மாசம். 3 மாசம் இருந்ததா. 3 மாசத்துல அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வீடு என்ன செய்யணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் ஆசீர்வாதம். இன்னைக்கு அதாவது வேதம் சொல்லுது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? பரலோகத்தை தருகிறேன் சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் என்ன உண்டு? பரலோகம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான் என்ன உண்டு? பரலோகம். அதாவது ஆண்டவருக்கு அதாவது செம்பரியாட்டையும் வெள்ளாட்டையும் வெவ்வேறா பிரிப்பாராம். செம்பரியாட்டையும் வெள்ளாட்டையும் பிரிப்பார். அப்படி பிரிக்கும் பொழுது செம்பரியாட்ட புள்ளா அவருடைய வலது பக்கத்துல வச்சுப்பாராம். வெள்ளாட்ட புள்ளா எங்க வச்சுப்பாரு? இடது பக்கத்துல. இந்த வலது பக்கத்துல இருக்கிற செம்பரியாட்டை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்போ அந்த செம்பரியாட்டு அந்த ஆட்டு கூட்டத்தை என்ன செய்யறா? நான் கட்டி கொண்டிருக்கிற ஸ்தலத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க வாங்கன்னு சொல்றார். அப்போ இதுக்கு என்ன காரணம் என்றால், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தால் எங்க போகலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கணுங்க. இன்னைக்கு நிறைய நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கா? இல்லையே. ஏதோ ஒரு அதாவது இன்னும் சொல்ல போனா பாவம் நிறைந்து, சாபம் நிறைந்து, அக்கிரமம் நிறைந்து இன்னைக்கு நிறைய வீடு அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. வீடு எப்படி இருக்கு? பாவம் நிறைந்து, சாபம் நிறைந்து, அக்கிரமங்கள் நிறைந்துதான் இன்னைக்கு வீடு காணப்படுது. அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. சரீரத்தில் காணப்படுகிற ஜுரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் அவனிட சுகமளிக்கிற ரத்தம் ஆண்டவரே. உச்சி முதல் பாத வரைக்கும் உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து அப்பா மகளுக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்து நல்லா எழுந்து தன்னுடைய வேலையை பார்க்கும்படி ஆண்டவரே நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஓ ஷாபாலா கரபாதி ரபல கரபா, ஓ ரீகா ரபா ரீபாலா கரபோதர வல்ல கரபா, ஓ சந்தர வல்ல கரபா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையே மேலான வல்லமை ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் சரீர உறுப்புகள், நாடி நரம்புகள், எலும்புகள், அவன் சதைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து ஆசீர்வதியும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தினா பிதாவே. கருப்பு கவர் இருந்துச்சுமா, அதுக்கு வலிக்கினே வந்து அந்த கருப்பு கவர் இப்படி கையில பிடிச்சி போய் போட்டான். தான் தெரியும். வாந்தி 5 போட 6 போட ஊத்தாங்க. அதனால நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும்.
நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேல சொன்னா, நம்முடைய வீட்டுக்குள்ளே தீமைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நன்மைகள் மாத்திரமே நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அதாவது வேத வசனம் சொல்லுது, அதாவது பாவம் வாசற்படியில என்ன செய்யுமா, படுத்திருக்கும் என்று சொல்லி, அதாவது பழைய ஏற்பாடுல ஆதியாகமம் புஸ்தகத்திலே நமக்கு மிக தெளிவாக காயினை பத்தி சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல புதிய ஏற்பாடுல சபையை குறித்து சொல்லும் பொழுது, வீட்டின் வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் செய்வேன், உள்ளே பிரவேசிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு தீமை உள்ள வரணும், தீமை வரணுமா நன்மை வரணுமா என்பதை நாம் பார்க்கணும்னா நாம் என்ன செய்யணும், நம்முடைய வீடு எப்படி இருக்கு. வீடு ரொம்ப முக்கியம். வீடு ரொம்ப முக்கியம். வீடுனா என்ன, அதே மாதிரி தெரிஞ்சுக்கும். வீடுனா அதாவது ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது கிடையாது. அதாவது கூட இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைகள் ஒரு குடும்பம் இருக்குல்ல, இதுதான் வீடு. குடும்பம் தான் வீடு. அப்போ குடும்பம் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வீடுனா குடும்பம் தான். இன்னைக்கு குடும்பம் வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. என்ன வேண்டாம், குடும்பமே வேண்டாம்னு சொல்லி. அதெல்லாம் வீடு கிடையாது. அதனால ஒரு வீடுனா குடும்பம். குடும்பம் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். வீட்டுக்குள்ள என்ன வரக்கூடாது, தீமையே வரக்கூடாது. வீட்டுக்குள்ள என்ன வரணும், நன்மை தான் வரணுமே தவிர தீமை வரக்கூடாது. தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அவனை எங்க தொடருமா, நன்மை கிருபையும் நம்மளை தொடருதா, நன்மை கிருபை நம்மளை தொடருதா இல்லையே. யோசிச்சு பாருங்க. நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும். நம்ம வீட்டுல நன்மையும் கிருபையும் இருக்கணும். வீடுனா 3 காரியம் இருக்கு. ஒண்ணு நம் சரீர பிரகாரமாகிய வீடு, இன்னொன்னு சபை ஒரு வீடு, இன்னொன்னு நம்ம இருதயம் வீடு. அல்லேலூயா. அப்ப இந்த 3 வீடும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய், ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வீடாய் காணப்படணும். அல்லேலூயா. அந்த வீடு மாத்திரம் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாம் என்ன செய்யணும், அதான் அது சொல்ல, அந்த வசனம் சொல்லுது, அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், எல்லாமே. வீடுனா வீட்டுல சில வீட்டுல மிருகங்கள் இருக்கும். மிருகங்கள் வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். மாடு நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னா பால் நல்லா கொடுக்கும். பால் கொடுக்குமா கொடுக்காதா? மாடு ஆசீர்வாதமா இருந்தா நல்ல பால் கொடுக்கும். அந்த பாலை வித்து என்ன செய்யலாம், நல்லா நாம் என்ன செய்யலாம், சுகமாய் வாழலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள் அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வீட்டுல இருக்கிற பொருட்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்பட்ட பொருட்களா இருக்கணும். ஆசீர்வாதம் நிறைந்த நம்ம சமைக்கிற அந்த சமையல், அந்த பொருட்கள் எப்படி இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும். ஏன்னா அந்த பொருட்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னா அது நம்முடைய சரீரத்துக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும், சுகத்தை கொடுக்கும், பலவீனத்தை கொடுக்காது. அப்போ நம்முடைய வீடும், நம்முடைய வீட்டுல இருக்கிற எல்லாமே என்ன செய்யணும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் பழைய ஏற்பாடு, உன் மாவு பிசைகிற தொட்டியை என்ன செய்வாரா, ஆசீர்வதிப்பார். மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வாதமா இருக்கும். அதாவது உபாகமம் 28 சொல்லப்படுது. மாவு பிசைகிற தொட்டியை என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். அப்போ வீட்டுல இருக்கிற நம்முடைய சமைக்கிற அந்த பொருட்கள் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதமா இருந்தா அரிசி குறையாது, அரிசிக்கு வராது. பருப்போ அரிசியோ எந்த மளிகை பொருளுக்கும் நமக்கு என்ன வராது, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, புளி இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லேலூயா. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்முடைய வீடு. அதாவது வேதவசனம் தெளிவாக சொல்லி, எலியா மூலம் ஒரு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சாரி பார்த்து விதவை பார்த்து சொல்லுகிறார், உன் பானையில மாவு செலவழிந்து போவதும் இல்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைவுபட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீடு, நம்முடைய வீட்டுல இருக்கிற பொருட்கள், சமைக்கிற அந்த பொருட்கள் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதே போல வீட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்கிறோ அத்தனை பொருட்கள் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வீட்டுல வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ எது இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதம் வந்தா ரிப்பேர் வராது, இல்லைன்னா ரிப்பேர் வந்துடும். ரிப்பேர் வந்தா தேவையில்லாம இருந்துச்சுன்னா ரிப்பேர் பார்க்கணும், போய் அவனுக்கு காசை கொடுக்கணும், அவன்கிட்ட போய் கெஞ்சணும், எப்பா ரிப்பேர் பண்ணி கொடு கெஞ்சணும். ஆனா அது ஆசீர்வாதமா மாறிட்டுனா அது ரிப்பேர் ஆகாது.
அல்லேலூயா. ஆனா நம்முடைய நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நம்முடைய வீட்டையும் என்ன செய்யணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உலக பிரகாரமாய் நமக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பம், அந்த வீடு முழுமையும் என்ன செய்யணும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, இருதயமாகிய வீடு என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். இருதயமாகிய வீடு என்ன செய்யக்கூடாது, சபிக்கப்பட்ட வீடாய் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு வீடாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய சபை எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. சபை ஆசீர்வாதமா இருந்தா அந்த இடத்துல யார் கால் வச்சாலும் அவங்க ஆசீர்வாதமா மாறுவாங்க. சபை ஆசீர்வாதமா இல்லைன்னா கால வைக்கிற யாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. சும்மா வந்துட்டு கையை தட்டி பாட்டு பாடி போக வேண்டியதான். அதுல என்ன பிரயோஜனம்? உள்ளே கால வைக்கிற நாம், சபைக்குள்ளே கால வைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, தன்னிடத்தில் வருகிற யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டாரா, புறம்பே தள்ள மாட்டார். ஒருவேளை பாவியாய் ஒரு மனுஷன் வந்தாலும் அந்த பாவியான மனுஷத்தினுடைய அந்த பாவத்தை எடுத்து போட்டு அந்த பாவம் என்கிற இருளை தள்ளிவிட்டு அவனை ஒரு வெளிச்சத்துக்குரிய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அதனால இந்த சபைக்குள்ள கால் வைக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால நம்முடைய சபை ஆசீர்வாதமா இருக்கா, நம்முடைய வீடு என்கிற அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா, நம்முடைய இருதயமாகிய வீடு ஆசீர்வாதமா இருக்கா, யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஓபேத் ஏதோமின் வீட்டிலேயே அவனிடத்தில் 3 மாதம் பெட்டி இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தையும் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு குறையே நமக்கு இருக்கக்கூடாது. நல்லா ஆசீர்வாதமா இருந்தா தீமைகள் நம்ம வீட்டுக்கு வராது. நம்முடைய சரீரத்துக்கு தீமை இன்னும் ஒரு படி மேல சொன்னா, நம்ம சரீரம் ஒரு வீடு, நம்ம சரீரமும் ஒரு வீடு தான். தேவன் தங்குகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரமாகிய இந்த வீட்டுல என்ன செய்கிறார், ஆலயமா தங்கி இருக்கிறார். அதனால நம்முடைய சரீரம் ஒரு வீடு என்று சொல்லப்படுது. அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம், நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கா? அப்படி ஒருவேளை இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வீடு ஆசீர்வாதமா மாறும். நம்முடைய குடும்பத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க யோசித்து பாருங்க. நாமே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் ஆசீர்வாதமா இருக்காங்க? யோசிக்கணும். அவங்க பாட்டு அவங்க இருக்காங்க, அதெல்லாம் அப்படி கண்டுகிடாமலாம் இருக்கக்கூடாது. அவங்க ஆசீர்வாதமா இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம தான் எனது உத்தரவாதம். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு பெரிய உத்தரவாதம், நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள் நம்ம கூட இருக்கிற எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா. அதனால நாம் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவா இருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நம்ம பகுதியில நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம்னா நம்ம பகுதியை எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா மாறணும். இதெல்லாம் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நாம மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலத்தோடு நாம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அதாவது நீதிமான் பழைய போல என்ன செய்வானா, செழிப்பானா. பனைமரத்தை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, பனைமரத்துல ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகாது. பனைமரத்தை குறிச்சு நீங்க ஆராய்ந்து நீங்க நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க, அதுல ஒரு சின்ன ஒரு பொருள் கூட வீணாய் எல்லாமே பிரயோஜனப்படும். அது மாத்திரல, அநேக பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. அதே போல நாம் இந்த பகுதியில ஆசீர்வதிக்கப்பட்டா நம் நிமித்தமாய் அநேக பேர் எப்படி இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். இதை தேவன் விரும்புகிறார். அதனால நாம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன வேணும், தேவனுடைய என்ன வேணும், தேவனுடைய பெட்டி. நம்ம ஆசீர்வாதமாய் நம்முடைய வீடு, நம்முடைய இருதயமாகிய வீடு, நம்முடைய சபையாகிய வீடு, நம் இந்த உலக பிரகாரம் சரீர பிரகாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு பெட்டி தேவை. என்ன தேவை, பெட்டி. இன்னைக்கு எல்லா வீட்லயும் பெட்டி இருக்கு. பெட்டி இருக்கா இல்லையா? அதாவது பீரோன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கோம்.
இன்னும் டிவி பெட்டி இருக்கு. ஒரு அதாவது பீரோ இல்லாவிட்டால் என்ன இருக்கு? டிவி. டிவி ஒரு பெட்டி தான். அல்லேலூயா. அதனால பெட்டி இன்னைக்கு எல்லா வீட்லயும் இருக்கு. ஆனா இங்க வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பெட்டி, அதாவது தேவனுடைய பெட்டி எந்த வீட்டுல இருக்கோ, எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் இன்னும் நாம் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், எவ்வளவோ துதிக்கிறோம், ஆண்டவருக்காக நல்லா கொடுக்கிறோம், ஆண்டவருக்காக நல்லா ஓடுறோம். ஆனா ஆசீர்வாதம் நமக்கு இல்லையே. ஒரே வியாதி, ஒரே தீமை, இப்படியே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்? என்ன காரணம்? யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பெட்டி எந்த மனுஷனுடைய வீட்டுல இருந்துச்சோ அந்த வீடு ஆசீர்வாதமாய் மாறிச்சு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பெட்டி நமக்கு வேணும். இன்னைக்கு பெட்டி நிறைய இருக்கு, ஆனா தேவனுடைய பெட்டி இருக்கா? தேவனுடைய ஜனங்க ரெண்டு விதமா இருக்காங்க. தேவனுடைய ஜனங்க இயேசுவை தான் நம்ம ஏற்றிருக்கிறோம், இயேசுவை தான் ஏற்றிருக்கிறோம், இயேசுவை தான் நம்ம என்ன செய்யறோம்? பின்பற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை எல்லாம் பேசுகிறோம். ஆனா ரெண்டு ஜனங்க இருக்காங்க. எப்படின்னா, தேவனுடைய பெட்டி உள்ள ஜனங்கள், தேவனுடைய பெட்டி இல்லாத ஜனங்கள். அல்லேலூயா. நாம் எந்த ஜனமா இருக்கிறோம்? தேவனுடைய பெட்டி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா தான் ஆசீர்வாதம். தேவனுடைய பெட்டி இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் கிடையாது. அதிலே வசனம் சொல்லுது. ஒரு வசனம் வாசிங்க, 3வது வசனம் வாசிக்கிற பாருங்க. 13ஆம் அதிகாரம் 3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். அதாவது சவுல் முதலா ராஜாவாய் ஏற்கப்பட்டான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த சவுல் ராஜாவா இருக்கிற வரைக்கும் அந்த பெட்டியை என்ன செய்யல? தேட கூட செய்யல. பெட்டியை கண்டுகிடவே இல்லை. ஒரு பெட்டி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அந்த பெட்டியை பத்தின யோசனை கூட இருக்குல்ல, சவுலுக்கு கிடையாது. அல்லேலூயா. இந்த சவுல் நல்லா ஒரு பெரிய, அதாவது சின்ன குடும்பம் தான், நல்ல உயர்ந்த மனுஷன். அதாவது ஒரு ராஜாவாய் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் யாருக்கு இருக்குன்னா சவுலுக்கு இருக்கு. ராஜா ஆகிறதுக்கு அவன் குடும்பம் சின்ன குடும்பமா இருந்தாலும் அவனுடைய சரீர வளர்ச்சி எல்லாம் பார்த்தால் ராஜாவாகக்கூடிய அத்தனை காரியமும் அவனுக்கு இருக்கு. அதனால கர்த்தர் ஒரு நாள் அவன் கழுதை தொலைஞ்சு போச்சு. என்ன தொலைஞ்சு போச்சு? கழுதை தொலைஞ்சு போச்சு. கழுதை தொலைஞ்சு போன கழுதைய அவங்க அப்பா என்ன செய்ய, அப்பா நம்ம கழுதை தொலைஞ்சு போய் இந்த கழுதையை நினைச்சு எப்படியா கண்டுபிடிச்சு கொண்டு வா. இதுதான் உன்னுடைய வேலை. என்ன வேலை? கழுதையை கண்டுபிடிக்கிற வேலை. கழுதையை கண்டுபிடிப்பதற்காக ஊர் ஊரா சுத்துறான். ஊர் ஊரா சுத்தி பார்க்கறான். கழுதையை கண்டுபிடிக்க முடியல. கழுதையை கண்டுபிடிக்க போன இவனுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கழுதையை கண்டுபிடிக்க வந்த இவனுக்கு ராஜா அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்து ராஜா என்கிற ஒரு பதவியை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் தேடி போனது என்னது? நான் சுருக்கமா தான் சொல்லி முடியும், டைம் இல்லை. அதாவது அவன் தேடி போனது என்னது? கழுதை. ஆனா அவனுக்கு கிடைச்சது என்னது? ராஜா, ராஜ பதவி. அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு நம்ம எதையோ தேடி வந்திருக்கோம். நம்ம தேடி வந்தது ஒண்ணா இருக்கும், ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது பெருசு. அல்லேலூயா. அந்த கழுதை சின்னது, ஆனா கிடைச்ச ஆசீர்வாதம் பெருசு. அதே போல நீங்க இன்னைக்கு தேடி வந்து சின்னதை தேடி வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் பெருசா உங்களுக்கு தர போகிறார். அல்லேலூயா. நிறைய சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்களாம். அதே போலதான் நாம சின்ன மீனை எதிர்பார்த்தா நம்ம உள்ள வந்திருக்கோம். இந்த ஆராதனைக்கு நீங்களும் நான் என்னத்துக்கு வந்திருக்கோம்? ஏதாவது சின்ன மீன் நமக்கு கிடைக்காதா? இந்த என்ன சின்ன மீனா? ஐர மீன், இந்த சங்கரா மீன் சின்னது, எல்லாமே சின்னதை சாப்பிட பிடிக்காது. சின்னதுல முள்ளு அதிகமா இருக்கும். மீன் பார்த்துருக்கீங்களா? சின்ன மீனை பார்த்தா முள்ளு அதிகமா இருக்கும், சாப்பிட முடியாது. ஆனா இதே பெரிய மீனை பார்த்தா முள்ளு கம்மியா இருக்கும், சாப்பிட ஈஸியா இருக்கும். ஆனா பெரிய மீன் வாங்கினா காசு பத்தாது. பெரிய மீன் வாங்கினா 500 ரூபா 600 ரூபா, சின்ன மீன் வாங்கினா 200 ரூபா 300 ரூபா. அல்லேலூயா. அப்ப சிறிய மீனுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம உள்ள வரோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற நாம், தேவனை தேடி வருகிற நாம் சின்ன மீனை பிடிக்கணும் தான் வரோம். ஆண்டவர் நமக்கென்று பெரிய மீன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய மீன் தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர், சின்ன மீனா வைக்கல. பாருங்க, கழுதையை தேடி போனான். கழுதை என்னது? கழுதை எதுக்குன்னா ஏதாவது பொதி சமக்கு அவனுக்கு வேலைக்கு உதவும், அவ்வளவுதான்.
அவனுக்கு வேலைக்கு வதற்கு ஒரு கழுதையை தேடி வரான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இல்லப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கே என்ன செய்யணும், அதிகாரியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்படி கழுதையை தேடி போன அவனுக்கு ராஜாவாய் மாற்றின ஆண்டவருக்கு அவன் என்ன செய்தான் என்றால், அவன் இருந்த அந்த நாட்களிலே அந்த ராஜ்ய பாரத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய பெட்டியை குறித்த ஒரு அக்கறை அவனுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களா இருக்கிற நமக்கு, இயேசுவை பின்பற்றுகிற நமக்குள்ளே தேவனுடைய பெட்டி நமக்கிட்ட இருக்கா இல்லையாங்கிற அந்த அக்கறையே நமக்கு இல்ல. என்ன இல்ல? இல்ல. இன்னைக்கு நிறைய சபைகள்ல அத உண்டியல் இருக்கு, காணிக்கை பெட்டி இருக்கு. நிறைய சபைகள்ல காணிக்கை பெட்டி இருக்கு, நல்ல விஷயம் தான். ஆனா தேவனுடைய பெட்டி இருக்கா? இதை குறித்து யோசிக்கணும். இதை குறித்து ஒரு அக்கறை இருக்கணும். ஏனென்றால் தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய பெட்டி எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுடைய பெட்டி எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டுல தேவனுடைய பெட்டி இருக்கா இல்லைன்னா அந்த அக்கறை நமக்கு வரணும். முதல்ல தேவனுடைய பெட்டி இருக்கா இல்லையா என்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். இந்த தாவீது ஆடு மேய்ச்சவன், படிப்பறிவே கிடையாது. ராஜாவாகிறதுக்கு எந்த தகுதியும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா சரீர வளர்ச்சி இல்ல. யாருக்கு? தாவீதுக்கு சரீரம் இளைஞனா தான் இருக்கிறான், வாலிப வயசுல தான் இருக்கான். ஆனா அவனுடைய சரீரம் ஒரு ராஜ தோரணையான சரீரம் கிடையாது தாவீதுக்கு. ஆனா அந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அவனுக்கு என்ன இருக்குன்னா ஆண்டவருடைய பெட்டி வேணும். என்ன வேணும்? ஆண்டவருடைய பெட்டி வேணும். இந்த தாவீதுக்கு இருக்கிற அந்த அறிவு இந்த சவுலுக்கு இல்லை. அதே போலதான் இன்னைக்கு 2 கிறிஸ்தவர்களா இருக்கிற தேவனுடைய பெட்டி நமக்கு வேணுங்கிற அறிவுள்ள ஒரு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பெட்டியை குறித்த எந்த கவலை இல்லாத கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் நாம் தேவனுடைய பெட்டி இருக்கிற அந்த பெட்டி வேணுங்கிற அந்த அக்கறை உள்ள ஒரு ஜனங்களாய் தேவனுடைய ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள தேவனுடைய பெட்டி இருக்கா? என்னடா வந்து உட்கார்ந்துட்டு பெட்டி பெட்டி பெட்டிங்கிறாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த பெட்டி தான் உங்க வீடு ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த பெட்டிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பெட்டி குறித்து ஏன் இவ்வளவு பேசுறேன்னா, இந்த பெட்டி எந்த வீட்டுல இருந்தோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அந்த பெட்டி 3 மாசம் தான் இருந்துச்சா? எத்தனை மாசம்? 3 மாசம் தான் இருந்துச்சு. அந்த 3 மாசம் இருக்கிறதுக்குள்ளயும் அவ்வளவு ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு போச்சோம். நாமளும் 10 வருஷமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறோம். சில பேர் 20 வருஷம் 50 வருஷம் எல்லாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இன்னும் அந்த கருத்துல என்ன செய்யல, போக மாட்டேங்கி. ஆனா கேட்டா நான் 50 வருஷம் விசுவாசி, நான் 50 வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், 10 வருஷமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறது கருத்து ஆசீர்வாதமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எத்தனை வருஷம் ஆனாலும் சரி பெட்டி இல்லாம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பெட்டி இல்லாம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சபை ஒன்று எடுத்தால் காணிக்கை பெட்டி இருக்கணும், காணிக்கை பெட்டி இல்லாம இருக்கக்கூடாது. சபையில காணிக்கை பெட்டி, ஏனென்றால் காணிக்கை பெட்டியே ஒரு விதவை வந்து பணம் போட்டாராம். அந்த காணிக்கை பெட்டியில பணம் போடும் பொழுது அந்த பணம் போட்ட அந்த ஒரு ஏழை அந்த வயசான அந்த அம்மாவை நினைச்சார், ஆண்டவர் பார்த்தார் என்று வேதம். காணிக்கை பெட்டி வைப்பது தப்பு கிடையாது. ஆனா அதே போல காணிக்கை பெட்டி வைக்கணும். ஆனா கையேந்தி நிற்க கூடாது. காணிக்கை கொடுங்க கையேந்தி யார்ட்டையும் நிற்க கூடாது. அது பெரிய தப்பு. அதாவது கையேந்தி நிக்கிறது இருக்குது, அது வேற எதுக்கு சமம். அதை நான் சொல்ல வரல. ஒருத்தர் போய் ஐயா எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஏதாவது கொடுங்க கையை நீட்டி நின்னா அது வேற அர்த்தம். அல்லேலூயா. அதனால காணிக்கை பெட்டி நமக்கு வேணும். ஆனா காணிக்கை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது தப்பு, கேட்க கூடாது. காணிக்கை போது தானா வரணும், தானா கொடுக்கணும். இதுதான் காணிக்கை. நம்ம கேட்டு வாங்கினா அது வேற பேர். கேட்காம நம்ம இடத்த தேடி வரணும். அதனால காணிக்கை பெட்டி தேவனுடைய சபையில இருக்கணும். அதே போல உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். என்ன பெட்டி இருக்கணும்? தேவனுடைய பெட்டி இருக்கா? அத பாருங்க. ஒரு சபைன்னு இருந்தா அந்த இன்னைக்கு 2 சபை இருக்கு. எல்லா சபைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் எல்லா சபையும் நம்ம அங்கீகரிக்கிறோம். எல்லாம் அது சபை தானே, இது சபை தானே, இது தேவனுடைய வீடு தான் நினைக்கிறோம். இல்ல, தேவனுடைய பெட்டி எந்த சபையில் இருக்கோ அந்த சபை தான் உண்மை உள்ள சபை. அதுதான் தேவனுக்கு பிரியமான சபை.
தேவனுடைய பெட்டி இல்லாத எந்த சபை இருக்கிறதோ அது ஆண்டவருக்கு பிரியமான சபையே கிடையாது. இதை நல்லா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பக்கம் சபை இருக்கு. நிறைய ஒரு தெருவில் எடுத்துட்டா அதை தடுக்கி விழுந்தா சபை இருக்க தப்புன்னு சொல்லல. சபை வேணும் கண்டிப்பா. சபை எல்லா இடத்துலையும் நிரம்பணும். சபையால ஆண்டவர் சபை நிறைய கட்டப்படுவது தப்பே கிடையாது. ஆனா தேவனுடைய பெட்டி இருக்கா அந்த சபையில, அதான் முக்கியம். இந்த தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இந்த சவுலோ தேவனுடைய பெட்டியை குறித்த ஒரு கவலையே அவனுக்கு இல்லை. இந்த கிறிஸ்தவர்கள் 2 கிறிஸ்தவர்கள் தான். நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பெட்டியை பாருங்க. தேவனுடைய பெட்டி நமக்கு இருக்கா? நம்முடைய வீட்டுல இருக்கா? நம்முடைய இருதயத்தில் இருக்கா? நம்முடைய சபையில இருக்கா? யோசித்து பாருங்க. அதாங்க ஆசீர்வாதம். இந்த தேவனுடைய பெட்டி காணவில்லை. சவுலின் நாட்கள் தேடல. ஆனா இந்த தாவீது தேடி பிடிச்சி இந்த யோதேம் என்கிற வீட்டுல கொண்டு போய் வச்சான். அங்க கொண்டு போய் நம்ம வாசிச்சோம் அந்த வசனம், கடைசி வசனம் 13ஆம் அதிகாரம். தேவனுடைய பெட்டியை கொண்டு எங்க வச்சாங்க? ஓபேத் என்கிற ஏதோமின் வீட்டுல கொண்டு வச்சாங்க. பெட்டியை கண்டுபிடிச்சி எங்க கொண்டு வச்சாங்க? அந்த ஏதேம் ஓபேத் வீட்டுல கொண்டு போய் வச்சாங்க. வச்சதும் ஆசீர்வாதம் வந்துச்சு. அதனால உங்க வீட்டுல பெட்டி வந்துருச்சுன்னா உங்க வீட்டு ஆசீர்வாதமாய் மாறும். இல்லையா? வெட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஆசீர்வாதம். உங்க சரீரம் என்ன செய்யும்? சுகமா இருக்குங்க. உங்க சரீரத்தில் வியாதியை பார்க்க முடியாது. நீங்க அதாவது ஒரு வசனம் இருக்கு, இனி நீ தேடியும், இந்த வசனம் தெரியுமா எல்லாத்துக்கும்? இனி தேடியும் ஆனால் பார்க்கவே மாட்டோம். நம்ம தேடி போனாலும் இருக்காது. இதாங்க ஆசீர்வாதம். நம்ம விட்டு ஒரு பாவம் போயிடுச்சுன்னா அந்த பாவத்தை நம்ம தேடினாலும் பார்க்க முடியாது. அதான் ஆசீர்வாதம். நம்ம சரீரத்திலிருந்து ஆண்டவர் வியாதியை எடுத்துப்பட்டாரா, இனி அந்த வியாதியை நாமே தேடினாலும் அந்த வியாதி நமக்குள்ள வராது. அதான் ஆசீர்வாதம். அதனால தேவனுடைய பெட்டி நமக்குள்ள இருக்கா என்பதை குறித்து நமக்கு அந்த அக்கறை இருக்கணும். தேவனுடைய பெட்டிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த பெட்டியை குறித்து சொல்லப்படுது. இந்த பெட்டியை கண்டுபிடிச்சு தாவீது என்ன செய்ய? அந்த பெட்டியை கண்டுபிடிச்சு அவருடைய ஜனங்களோடு கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது இந்த பெட்டியை வந்து யாரு சுமக்கணும், யாரு சுமக்க கூடாது என்கிற சில விதியெல்லாம் உண்டு. எல்லாரும் இந்த பெட்டியை தொடக்கூடாது. இந்த பெட்டியை எல்லாரும் தொடக்கூடாது. இந்த பெட்டியை எல்லாரும் தொட்டா அதுக்கு தக்க தண்டனை உண்டு. ஆண்டவர் யாரை நியமித்தாரோ, யாரை சொன்னாரோ அவங்க தான் இந்த பெட்டியை என்ன செய்யணும்? தொடணும். இந்த பெட்டியை அப்படிப்பட்டவர்கள் தொட்டா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்படி தாவீது பெட்டியை கண்டுபிடிச்சு எடுத்துக்கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லி பயங்கரமா வராங்க. தாவீது ஒரு பக்கம் நடனமே ஆடுறாரு. என்ன ஆடுறாரு? நடனமே ஆடுறாரு. அதாவது டான்ஸ் ஆடுறாரு. இன்னைக்கு அதாவது தாவீது எங்க ஆடினார்னா வெளியில ஆடினார். எங்க ஆடினார்? சபைக்குள்ள ஆடல. வெளியில பெட்டியை தூக்கி கொண்டு வரும் பொழுது அந்த வீதியில ஆடிக்கொண்டு வந்தாரே தவிர சபையில அவர் என்ன செய்யல? டான்ஸ் ஆடல. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி சபையில ஆடாமல் அவர் வீதியில அப்படி டான்ஸ் ஆடி வரும் பொழுது எல்லாம் மோனம் அடிச்சு பயங்கரமா அதை கொண்டாடி அந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுது மாடு என்ன மிரண்டுடுச்சு. மாட்டு வண்டியில கொண்டு வராங்க. மாடை பூட்டி மாட்டு வண்டியில கொண்டு வராங்க பெட்டியை. இப்ப என்ன? மாடு மிரண்டு போச்சு. இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை பார்த்தோன்னா மாடு மிரண்டு ஒரு வயல்ல இறங்கிருச்சு. இறங்கின பெட்டி அடிச்சு சாய போயிடுச்சு. பெட்டி சாய, ஐயோ பெட்டி சாயுத, பெட்டி சாயக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்த போய் தொட்டான். ஊசாங்கிற ஒரு மனுஷன் தொட்டான். தொட்ட உடனே செத்தான். தொட்ட உடனே அவன் செத்த போயிட்டான். ஏன்னா இந்த பெட்டியை யாரு தொடணும் யாரு தொடக்கூடாதுன்னு சொல்லி சில விதியை கர்த்தர் கொடுத்தார். அந்த விதியை மீறி இந்த ஊசா என்கிற மனுஷன் தொட்டான். அவன் நல்லதுதான் பண்ணான். கெட்டது பண்ணானா? நல்லதுதானே செஞ்சான். பெட்டி கீழே விழுந்துட்டா வப்பா போயிருமே, ஐயோ கர்த்தருடைய பெட்டியாச்சே அப்படி ஒரு ஏக்கத்தோடு தொட்டான். அவன் அந்த ஏக்கத்தோடு தொட்டுப்பான். ஆனா தொட்டவன் செத்து போயிட்டான். ஆனால் இந்த பெட்டியை அப்படியே அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தாவீது கொண்டு வந்து ஒரு மனுஷன் வீட்டுல கொடுக்கிறார். கொடுத்த உடனே அந்த வீடு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. அந்த பெட்டியை கேளுங்க. என்ன கேளுங்க? பெட்டியை கேளுங்க. இன்னும் இந்த தாவீது இந்த பெட்டிக்காக ஒரு காரியம் செய்த. என்ன தெரியுமா?
இந்த பெட்டி வந்து ஒரு வீட்டுல இருக்கு. இந்த வீட்டுல இருக்கு, ஒரு வீட்டுல சாதாரண ஒரு மனுஷன் வீட்டுல இருக்கு. இந்த பெட்டிக்கு என்ன செய்யணும்? ஒரு கூடாரம் இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த பெட்டியை வைக்கிறதுக்குன்னு ஒரு சபை இருக்கணும். ஆனா நான் ஒரு சபையை கட்டணும்னு சொல்லி தாவீது சொல்றாரு. என்ன சொன்னாரு? இந்த பெட்டியை வைக்கிறதுக்கு, அதாவது மோசே காலத்துல இந்த பெட்டியை ரெடி பண்ணி மோசே எங்கெல்லாம் போய் கூடாரம் போடுறாரோ அங்கெல்லாம் இந்த பெட்டி கூடாரத்துக்குள்ள இருக்கும். மோசே காலத்துல ராஜாக்கள் காலத்துல வந்த பிறகு இந்த ராஜா சவுல் ராஜா பெட்டியை கண்டுக்கிடவே இல்லை. பெட்டியை பத்தின ஒரு கண்ணோட்டமே அவனுக்கு இல்லை. ஆனா அந்த தாவீதுக்கு அந்த நோக்கம் வந்துச்சு. அந்த பெட்டியை தூக்கினான். தூக்கி கொண்டு போய் ஒரு வீட்டுல கொண்டு வச்சுட்டு, ஒரு வீட்டுல இருக்க வேண்டாம், இந்த பெட்டிக்குன்னு ஒரு இடம் தனியாய் செய்யும்னு சொல்லி ஒரு சபையை கட்டினான். சபையை கட்டுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாஞ்ச, அவனுக்கு ஒரு ஏக்கம். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா நீ வந்து ஆலயத்தை கட்டாத. என்ன கட்டாத? நீ ஆலயத்தை, நீ என்னுடைய பெட்டியை வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆலயத்தை கட்ட ஆசைப்படுற. ஆனா நீ என்னுடைய பெட்டியை வைக்கணும்னு ஆசைப்படுற அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம். உன்னுடைய பிள்ளையை கொண்டு நான் நினைச்சுவேன் ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நாம் என்ன புரிகிறோம் என்றால், தேவனுடைய பெட்டி நமக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டா ஆசீர்வாதம் வரும். இரண்டாவது, தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? வாக்குத்தத்தம் கொடுப்பார். இந்த தாவீதுக்கு இருக்க வீடு கிடையாது. என்ன கிடையாது? வீடு கிடையாது. அவனுக்கு வந்து இவன் பெரிய ஒரு மச்சி போட்ட வீடு, பெரிய ஒரு வீடை அதுக்கப்புறம் தான் கட்டினான். நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை கட்ட தருவார். பெட்டி இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில பெட்டியை குறித்து முக்கியத்துவம் தாவீது கொடுத்ததுனால் அவனுக்கு என்ன இல்லாம இருந்துச்சு? வீடு இல்லாம இருந்துச்சு. அந்த வீட்டை கொடுத்தார். இந்த காலவேளை ஆண்டவரே உம்முடைய பெட்டி என்னுடைய வீட்டுக்கு வரணும், என்னுடைய சரீரத்துக்கு வரணும், என்னுடைய இருதயத்தில் இருக்கணும்னு சொல்லி நீங்களும் நானும் கேட்டால் நிச்சயமாகவே நம்ம இடத்துல என்ன இல்லையோ அதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்ப எனக்கு என்ன இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தான் அது நிச்சயமாக கர்த்தர் தருவார். என்ன கேட்குறீங்க? எதனால தர்றாரு? பெட்டியை கேட்கறதுனா. பெட்டியை கேளுங்க, உங்களுக்கு இல்லாததை கர்த்தர் தருவார். உங்களுக்கு என்ன இல்லையா தருவார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அதே போல ஆபிரகாம் வரும்போது வெறுமையா தான் வந்தான், ஒண்ணுமே கிடையாது, வெறும் மனைவியை கையில பிடிச்சிட்டு வரான். அவன் இருந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு பெரிய ஒரு சீமானாய் மாறினான். அவனுக்கு வசதியே கிடையாது, அந்த வசதியை கர்த்தர் கொடுத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இடத்துல என்ன இல்ல, எந்த ஆசீர்வாதம் இல்லையோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அது ஒருவேளை நடக்காத ஒரு காரியமா இருக்கலாம். இது எங்கெங்க என் குடும்பத்துக்கு நடக்கும், இது எங்கெங்க என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்கும் சொல்லி நீங்க நினைக்கலாம். கர்த்தர் அது நிச்சயமாகவே செய்வார். ஏனென்றால் தேவனுடைய பெட்டி நமக்குள்ள இருக்கணும், அந்த வாஞ்சை இருக்கணும். அந்த தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த தாவீது முக்கியத்துவம் கொடுத்தார். நீங்களும் நானும் அப்படியே இருக்கணும். தேவனுடைய பெட்டி இருக்கணும் என்ற ஆசை நமக்கு வரணும். அல்லேலூயா. அது மாத்திரல, இந்த தாவீது ஆலயத்தை கட்டுவோம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் நான் உனக்கு ஒரு வீட்டை தர வீட்டை கொடுத்தார். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன நினைச்சுன்னா, அவன் யார் இடத்திலே தவறாய், அதாவது தாவீது ஒரு பாவம் செய்தான். இது எல்லாருக்கும் நான் இந்த விலைக்கு பேசுற வரல, சுருக்கமா சொல்லியிருந்தேன். தாவீது ஒரு பாவம் செய்தான். இந்த தாவீது நல்லா ஜெபிக்கிறவன், நல்லா துதிக்கிறவன். தாவீதை போல யாருமே கிடையாது கர்த்தரை துதிக்கிற விஷயத்துல. தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்டவனா இருந்தவன் ஒரு நாள் ஒரு பாவம் செய்தான். அந்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நிறைய அவனுக்கு நிறைய அடித்தார், நிறைய கஷ்டத்தை கொடுத்தார். பாவம் செய்ததுக்காக நிறைய கஷ்டம். அவனுக்கு முதலாய் அந்த ஒரு இன்னொருத்தருடைய மனைவியை நேசித்து அவளை சேர்த்து கொண்டான் என்று வேதம் சொல்லுது. அப்படி சேர்த்து கொண்டதுனால் அவளுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது. முதல் குழந்தை பிறக்கும் போது இவன் 40 நாள் உபவாசம் இருந்தான். 40 நாள் உபவாசம் தான். சாம்பல்ல கடந்து உருளுவானாம். ஆண்டவரே நான் மன்னியும், நான் செஞ்சது பாவம் சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டு உருண்டு பிறண்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட உபவாசம் இருந்து சாப்பிடலாம், ஒண்ணும் செய்யல, அப்படிலாம் உபவாசம் பண்ணி இருந்து அவனுக்கு ஒரு செய்தி வருது. 40 நாள் கழிச்சு வந்துச்சு, அவனுக்கு பிறந்த முதல் குழந்தை, அதாவது அவனுக்கும் பச்சைவளுக்கும் பிறந்த முதல் குழந்தைய கர்த்தர் அடித்தார், செத்து போச்சு. தவறாய் இவன் தவறான ஒரு பாவம் செய்ததுனால அவன் உபவாசம் இருந்தான், மன்னிப்பு கேட்டு உபவாசம் இருந்தான். ஆண்டவர் மன்னிச்சார், அது உண்மைதான். ஆனா அதுக்கு தக்க தண்டனை ஆண்டவர் கொடுத்துதான் ஆகணும். நம்ம ஒரு தப்பு பண்ணா அதுக்கு தக்க தண்டனை வரத்தான் செய்யும். மன்னிப்பு ஒரு பக்கம் வரும்,
ஆனா அதுக்கு தக்க தண்டனையும் ஒரு பக்கம் வரும். அல்லேலூயா. இவன் 40 நாள் உபவாசம் பண்ணான். எத்தனை நாள்? 40 நாள் உபவாசம் பண்ணி உருண்டு பிறண்டு எவ்வளவோ பண்ணி பார்த்தான். கடைசியா அவனுக்கு கிடைச்ச பதில் என்னது? அவனுக்கும் பிறந்த முதல் குழந்தை அடிச்சாரு. 2வது குழந்தை தான் சாலமோன். 2வது பையன் தான் சாலமோன். அல்லேலூயா. அந்த சாலமோனை வச்சுதான் தேவன் ஆலயத்தை கட்டினார். எந்த இடத்துல அவமானப்பட்டானோ, எந்த சிறிய வைத்து அவமானப்பட்டானோ, எந்த சிறிய வைத்து தலை குனிந்து நின்றானோ, அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய பெட்டியை குறித்து ஒரு அக்கறை. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டியை குறித்து, தேவனுடைய பெட்டிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவனுக்கு பிறந்த, அதாவது எல்லாரும் பாவம் 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 சொல்லி எல்லாரும் அவனை தூசித்தார்கள். எல்லாரும் ஏகாமாய் பேசினார்கள். அவனை அவமானப்படுத்தினார்கள். அவனை நிந்தித்தார்கள். இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? ராஜாவா இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கு? இப்படிலாம் அவனை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா எல்லாரும் மத்தியிலையும் அவனை கர்த்தர் உயர்த்தினார். எந்த இடத்துல அவமானப்பட்டானோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க செய்தார். காரணம் என்ன? தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பெட்டியில அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அதனால தேவனுடைய பெட்டியை கேளுங்க. இந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு இன்னும் வசனம் சொல்லுது. யோசுவா எடுத்துக்கொள்வோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 8ஆவது வசனம் வாசிங்க. அது வாசிப்பா. யோசுவா பக்கம் 272 பழைய ஏற்பாடு. நானே வாசிக்கிறேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டியை சுமந்து அந்த யோர்தானுக்கு போனாங்க. எங்க போனாங்க? இப்போ கானானுக்கு போறாங்க. எங்க போறாங்க? கானான்னா இது பரலோகம். இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு யோசுவா ஒரு கூட்டத்தை அனுப்பிச்சு நான் கூட்டு வந்தேன். யாரும் இஸ்ரவேல் ஜனங்களை. மோசே மரித்து விட்டான். மோசே மரித்த பிறகு இந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க யார்கிட்ட இருக்காங்க? யோசுவா கிட்ட இருக்கான். இந்த யோசுவா இந்த ஜனங்களை வழி நடத்துக்கு எங்க போகணும்? வழி நடத்தி எங்க போகணும்? கானானுக்கு போகணும். கானானுக்கு போறதுக்கு முதல் தடை என்னது? யோர்தான். எங்க போறதுக்கு? யோர்தான். யோர்தான் பெரிய ஒரு தடையா இருந்துச்சு. 2வது எரிகோ. இந்த யோர்தானை முறியடித்தான். இந்த யோர்தான் எப்படி தண்ணி வேகமா வருமா, வேகமா ஓடுமா, வேகமாய் ஓடுகிற அந்த தண்ணீரை நினைச்சு கடந்து போகணும். வேகமாய் ஓடுற தண்ணீரை கடந்து போகணும். யோர்தானை கடந்தா தான் எங்க போக முடியும்? அடுத்த இடத்துக்கு போக முடியும். யோர்தானை கடக்காம எங்கேயுமே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நீ கானானுக்குள்ள போகணும்னா யோர்தானை நினைச்சிடும் கடக்கணும். யோர்தானை கடக்கணும் எங்க போக முடியாது? கானானுக்குள்ள போக முடியாது. உடனே என்ன செய்ய கேட்கும்போது, தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய? அந்த யோர்தானுக்குள்ள இறங்கு. யாரு? ஆசாரிகள் சுமந்து யோர்தானுக்குள்ள இறங்கினாரு. அதே போல இறங்கி நின்றார்கள். அப்படியே அந்த தண்ணி வேகமாய் ஓடி வந்த தண்ணி ஒரு இடமாய் குவிந்து நின்றுச்சு. அல்லேலூயா. யோர்தானை ஓடல, அப்படியே ஒரு ஓரம் அடிக்குது. உங்களுக்கு வழி விட்டு ஓரம் அடிக்குது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய பெட்டியில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. இந்த தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவன் வீடு இல்லாம இருந்த அவனுக்கு வீட்டை கொடுத்தார். அது மாத்திரல, எந்த இடத்துல அவமானப்பட்டானோ அந்த அவமானப்பட்ட இடத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரணம் என்ன? தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதே போல அந்த யோர்தானுக்கு வந்த பிறகு இந்த யோர்தானை என்ன பண்றது தெரியாம நிற்கிறார்கள். யோர்தானை கடக்கணுமே, நான் என்ன செய்வது? ஐயோ, நான் போக வேண்டிய இடத்துக்கு என்னால போக முடியலன்னு சொல்லி இங்க ஜனங்கள் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். அல்லேலூயா. உடனே யோர்தான் அப்படியே நின்றுச்சு. அல்லேலூயா. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போகணுமா? நீங்க உங்க காரியங்கள், நீங்க போகிற இடம், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுமா? கர்த்தருடைய பெட்டியை கேளுங்க. நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கணுமா? கர்த்தருடைய பெட்டியை கேளுங்க.
அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியில அவ்வளவு வல்லமை இருக்குங்க. அந்த பெட்டியை கேளுங்க. டெய்லி எழுந்து, ஆண்டவரே இந்த பெட்டி எனக்குள்ள இருக்கட்டும்பா, உங்களுடைய பெட்டி எனக்குள்ள இருக்கட்டும், இந்த பெட்டி என்னை விட்டு போக, இந்த பெட்டியை குறித்து ஒரு முக்கியத்துவம் நமக்கு இருக்கணும். சும்மா ஏதோ அது ஒரு பெட்டி நம்ம நினைக்கிறோம், அது ஒரு பெட்டி நினைக்கிறோம். இந்த பெட்டியை குறித்து நான் அடுத்த வாரத்துல பேசுறேன். இந்த பெட்டியில அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த பெட்டி இருந்தனால்தான் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த தாவீது நல்ல ஆசீர்வாதமாய் பெரிய ஒரு ராஜாவாய் அவன் ஆடு வைக்கிறவனா இருந்தான், அரசனாய் மாறினான். அந்த அரச பதவி அவனை விட்டு போகல. அவனு மாத்திர அவன் தலைமுறையை ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? இந்த பெட்டி இருந்தா போதும். இன்னைக்கு தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், அவங்க தாத்தா நல்லா இருந்திருப்போம், அந்த பாரு பேரனை பாரு ஒண்ணுமே இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி நினைக்கிறோம். இதான் தலைமுறைகள் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு. தலைமுறை ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வருது தேவனுடைய பெட்டி. இன்னைக்கு தலைமுறையை குறித்து நம்ம கவலையே இல்லை. நாம ஆசீர்வாதமா இருந்தா போதும். நாமும் ஆசீர்வாதம் இருக்கணும், நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய தலைமுறையே ஆசீர்வாதமா இருக்கணுங்க. அதாங்க பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பெட்டி உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா உங்க தலைமுறையை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த பெட்டியை கேளுங்க. நம்ம என்னெல்லாமோ கேட்கிறோம், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த சவுலின் காலத்துல இதை தேடல, ஆனா தாவீதின் காலத்துல தேடினாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல தேவனுடைய பெட்டியை தேடுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டியை தேடுங்க. ஆண்டவரே தேவனுடைய பெட்டியை ஒருவேளை நான் தொலைச்சிருந்தா அந்த பெட்டி எனக்கு தாங்க. தொலைச்சிட்டோம் நம்ம, ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்தாரு. ஆனா தொலைச்சவங்க நிறைய பேர். இந்த சவுலை போல தொலைச்சிட்டு ஆமா அது கிடக்குது, பெட்டி இருந்தா என்ன இல்லட்டா என்ன அப்படின்னா இருக்கக்கூடாது. பெட்டி நமக்கு வேணும். அல்லேலூயா. காலையில இந்த வசனத்தை குறித்து நான் யாருக்குமே நிறைய படிச்சிருக்கேன். ஆனா காலையில இதை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. தேவனுடைய வசனத்தை படிச்ச உடனே ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஐயோ, பெட்டி இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா? பெட்டி குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இதை குறித்து யோசிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு இதை யோசிக்கும் பொழுது இந்த பெட்டியில அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த யோர்தான் அவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் அப்படியே நின்றுச்சு இந்த பெட்டியினால. எவ்வளவு பாருங்க, இந்த பெட்டி அந்த ஆசாரியர் கையில அப்படி அந்த சுமந்து கொண்டு அந்த ஆசாரியர் அப்படி காலை கொண்டு வச்சாங்க. வச்ச உடனே யோர்தான் அப்படியே நின்றுச்சு, ஓடல, தண்ணி ஓடல, தண்ணி ஒரு குவியாய் ஒரு ஓரமா நின்றுச்சு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பெரிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் முறியடிக்கிறது தேவனுடைய பெட்டி. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பெட்டியை கேளுங்க, தேடுங்க. ஆண்டவரே உங்களுடைய பெட்டி எனக்கு தாங்க. ஒருவேளை எனக்கு அந்த பெட்டியை நான் தொலைச்சிருந்தா அந்த பெட்டியை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளணும். கேளுங்க, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த தாவீது தேடினான், கண்டுபிடிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பெட்டியை கேளுங்க. இந்த பெட்டி என்னன்னு சொல்லி அடுத்த வாரத்தில் நான் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு, அதனால முடிக்கிறேன். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பெட்டியை கேளுங்க. பெட்டியை நம்ம இழந்த கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கக்கூடாது. பெட்டியை நம்ம இழக்க, எதை இழந்தாலும் சரி வாழ்க்கையில, அதாவது வேதம் சொல்லுகிறது, அதாவது என் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீ தாய் தகப்பன் பிள்ளைகள் இவைகள்லாம் நீ இழந்து போனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் 100 திரும்ப இழந்து போனதை திரும்ப கொடுக்கத்தான் கர்த்தர் நமக்கு என்ன சார் வந்தார். இயேசு எதுக்காக வந்தார்? நாம இழந்து போனதை நமக்கு கொடுக்கும்படி. அதனால நாம் பெட்டியை என்ன செஞ்சோம்? தொலைச்சிருக்கோம். என்னத்தை தொலைச்சிருக்கோம்? இந்த சவுலை போல பெட்டி இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பேர் கிறிஸ்தவர், நம்ம இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், இயேசுவை தான் பின்பற்றுறோம். ஆனா பெட்டி இல்லையே. இந்த சவுலை போல பெட்டி இல்லாம இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு கண்ணீர், அதனாலதான் இன்னைக்கு கவலை, அதனாலதான் வியாதி வருதுன்னா காரணம் தான் வியாதி. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஓயவே மாட்டேங்குது. என்னன்னா அந்த ஒரு வீடு ஒழுக்குள்ள ஒரு வீடு ஓட்ட இருந்து அப்படி இருக்கும், எந்த நேரம் ஒழுகிட்டே மழை பெய்யணுமா ஒழுகும். இந்த மாதிரி நம்ம ஒழுக்குள்ள வாழ்க்கை தான்.
தண்ணி ஒழுகிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. கண்ணீர், எந்த நேரமும் கண்ணீர். ஒரு சுகமே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை. ஆனா இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை தான் பின்பற்றுறோம், நல்லா காணிக்கை கொடுக்கிறோம், ஆண்டவரை தேடி தேடி போகிறோம். ஆனா நமக்கு ஒண்ணுமே ஆசீர்வாதமே இல்லையே. ஏன்? பெட்டியை தேடுங்க, பெட்டி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பெட்டியை கொடுங்க. எத்தனையோ பெட்டி நம்ம கிட்ட இருக்கு, ஆனா தேவனுடைய பெட்டியை கேளுங்க. அல்லேலூயா. இந்த பெட்டி தாங்க நமக்கு ஆசீர்வாதம். இந்த பெட்டி தான் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகத்துல போய் சேர்க்கும். இந்த பெட்டி இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இந்த பெட்டி இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அதனாலதான் இந்த பெட்டியை ஆரம்பத்திலே மோசே முதல் ஊழியத்துக்கு வந்த உடனே இந்த பெட்டியை தான் செய்ய சொன்னார் ஆண்டவர். இந்த பெட்டி இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? கானானுக்குள்ள போக முடியும். இந்த பெட்டி இல்லாம கானானுக்குள்ள போக முடியாது. இந்த பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லி பெட்டியை ரெடி பண்ண சொன்னார். அதனால பெட்டி நமக்கு தேவைங்க. நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதம் இருக்கணும். நம்முடைய தலைமுறை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமோ, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பிறக்கிறோம், நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை பெறணும். பெட்டியை கட்டணும். அல்லேலூயா. அதனால இந்த பெட்டினா என்ன, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் குறித்து அடுத்த வாரத்துல பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர்கிட்ட முதல்ல கேட்போம், ஆண்டவரே பெட்டியை தாங்க, என்ன பெட்டி உள்ள மனுஷனை மாற்றுங்க. எனக்குள்ள பெட்டி இருக்கட்டும், என் இருதயத்துக்குள்ள பெட்டி இருக்கட்டும், என்னுடைய வீட்டிலே என்னுடைய குடும்பத்திலே தேவனுடைய பெட்டி இருக்கட்டும், என்னுடைய சரீரத்துக்குள்ளே தேவனுடைய பெட்டி இருக்கட்டும். ஒப்பு கொடுங்க. தேவனுடைய பெட்டி உங்களுடைய சரீரத்துக்கு வந்துடுச்சுன்னா உங்க சரீரத்துல பலவீனங்கள் இருக்காது. தேவனுடைய பெட்டி உங்க சரீரத்துக்கு வந்துட்டா உங்க வியாதி இருக்காது. தேவனுடைய பெட்டி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டா தீமையே இருக்காது. உங்களுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி வந்துட்டா தீமை உங்க வீட்டுக்குள்ள வராது, நன்மை மாத்திரம் தான் வரும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய பெட்டியை தாங்க. உங்களுடைய பெட்டிக்கு தாவீதை போல உங்களுடைய பெட்டிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். சவுலை போல பெட்டியை தேடாதபடிக்கு அந்த சவுலை போல அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே தாவீதை போல பெட்டியை தேட எனக்கு கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுங்க. பெட்டியை தேடுங்க, பெட்டியை கேளுங்க. எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே உங்களுடைய பெட்டி எனக்கு தாங்கப்பா கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. தேவனுடைய பெட்டி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். இன்னைக்கு பிள்ளை சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் கூட இல்ல. உங்க பிள்ளைகள் உங்க தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும். ஒப்பு கொடுங்க. தேவனுடைய பெட்டியை கேளுங்க, பெட்டியை கேளுங்க. நிச்சயமாய் ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வரும். இந்த நாளிலிருந்து இருந்து, இந்த நொடிப்பொழுதிலிருந்து தேவனுடைய பெட்டியை கேட்கிற உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தேவனே உங்களுடைய பெட்டி எனக்கு தாங்கப்பா. இயேசுவே உங்களுடைய பெட்டி எனக்கு தாங்க என்று சொல்லி வாயை திறந்து கேளுங்க. நீங்க கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்டா உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா தருவார். நான் கேட்டா கர்த்தர் எனக்கு நிச்சயமா தருவார். அதே போல நீங்களும் கேளுங்க. ஆண்டவர் பெட்டியை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய பெட்டி எனக்கு தாங்கப்பா. இயேசுவே உம்முடைய பெட்டி எனக்கு தாங்க. எனக்கு முன்பாக யோர்தான் நிற்கிறது, அந்த யோர்தான் போகும்படிக்கு எனக்கு பெட்டியை தாங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நீங்க எந்த இடத்துல அவன் உயர்த்தப்படாம இருக்கீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தேவனுடைய பெட்டியை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய பெட்டியை தாங்கப்பா. இயேசுவே உம்முடைய பெட்டி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல.
ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால எல்லாம் கூடும். நிச்சயமாகவே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனுடைய பெட்டி உள்ள ஒரு ஜனமாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுடைய பெட்டி தாங்க ஆசீர்வாதம். தேவனுடைய பெட்டி நமக்கு வேணுங்க. நாம் பரலோகம் போகணும். நிச்சயமாகவே உங்க வீட்டுல என்ன இல்லையோ அதை நிச்சயமா தருவார். உங்க குடும்பத்துல எது இல்லையோ அதை நிச்சயமாய் தருவார். தேவனுடைய பெட்டியை கேட்ட உங்களுக்கு நிச்சயமாகவே நீங்கள் அவன் எந்தெந்த காரியம் என்னுடைய குடும்பத்துல இல்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லையே நினைச்சீங்களோ அதே அந்த இடத்துல அந்த இல்லாததை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போம். அசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலே உங்களுடைய பெட்டியை குறித்து நாங்கள் கேட்ட மாட்டோம். இயேசுவே, உங்களுடைய பெட்டி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பெட்டி இல்லாம நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த தாவி அவன் சவுல் அவன் ராஜாவா இருந்த காலத்திலே அவன் பெட்டியை தேடவில்லை. அதனால் அவனுடைய ராஜ்யமாக உடைக்கப்பட்டது. அவனுடைய ராஜ அபிஷேகம் விட்டு போனது ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அதே போல அவனுடைய மரணம் அவன் ஆண்டவரே, அவன் உமக்கு பிரியமில்லாத ஒரு மரணமாய் மாறிவிட்டது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷனாய் மாறிவிட்டான் ஆண்டவரே. ஆனால் தாவீதோ உங்களுடைய பெட்டியை வாஞ்சித்தபடினார், உங்களுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினார் தாவீதை உயரத்துக்கு மேல உயர்வாய் கொண்டு போனீர் ஆண்டவரே. அதே போல வந்திருக்கிற உங்களுடைய ஜனங்களாய் இருக்கிற ஒவ்வொருவர் என்னையும் சேர்த்து ஆண்டவரே உங்களுடைய பெட்டி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு வருகிற சின்ன பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பெட்டி இருக்கணும் ஆண்டவரே. பெட்டி இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல கால வைக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்களுடைய பெட்டி இருக்கட்டும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் சுகம், அதுதான் நிம்மதி, அதுதான் சந்தோஷம் ஆண்டவரே. உங்களுடைய பெட்டி உள்ளவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட இந்த பூமியில இருக்கிற கடைசி வெடிப்பொழுது வரைக்கும் உங்களுடைய பெட்டி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். தொடர்ந்து நடத்தும். அந்த இருக்கிற ஒவ்வொருவரும் பேர் பெறாக தனித்தனியாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பெட்டி உள்ளவர்களாய் இவர்கள் எல்லாரையும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எல்லாரையும் நம்முடைய பெட்டி உள்ளவர்களாய் மாற்றினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமையை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஒன்றும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் கையில அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்று மாத உங்களுடைய பெட்டி அந்த வீட்டில் இருந்து அந்த வீடு வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அம்மாவுடைய குடும்பத்தை அப்படியே ஆசீர்வதிப்பார். அப்பா தாவீதுக்கு இல்லாததை நீ கொடுத்தீர் ஆண்டவரே. அவனுக்கு வீடு இல்லை என்ற பொழுது அவனுக்கு இல்லாத கொடுத்தது போல இந்த குடும்பத்துல என்ன இல்லையோ அந்த இல்லாத காரியத்தை குடும்பத்தை கொண்டு வந்து கொடுத்து குடும்பத்தின் அந்த பகுதியில சாட்சியாக நிறுத்தி தொடர்ந்து உங்களுடைய பெட்டியை தொடர்ந்து உங்களுடைய பெட்டியை ஒவ்வொரு நாளும் கேட்டு பெட்டியோடு கூட வாழ